பைரவி டுடே எபிசோட். சிந்து வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போன விஷயத்த தெரிஞ்சுட்டு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன சிட்டு சொல்ற, ஆமா இந்த மாதிரி தான் சொல்லிட்டு எல்லா இன்சிடென்ட்டும் சொல்லிட்டு உடனே வந்து அங்கே போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் கிளம்பி வராங்க. அதுக்கப்புறம் ஸ்னேகாவுக்கு கால் பண்றாங்க. சொல்லு சிவா, என்ன விஷயம் மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன காரணம்னு கேட்கவும் இந்த காரணத்தை சொல்றாங்க. சரி டேடி கூட்டிட்டு உடனே வரேன்னு சொல்லிட்டு டேடி அப்படின்னு நடந்துச்சு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறமா ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டு இருப்பாங்க. ஸ்னேகாவும் அவங்களுடைய அப்பாவுமே வராங்க. வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பேசுமே வெளியே விட்டுறதா இல்லை. அதுக்கப்புறமா வந்து நீங்க ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இங்க பாருங்க தப்பு பண்ணியிருக்காரு, அவர் மட்டும் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி பசங்களோட உயிருக்கு ஆபத்தா இருந்தா என்ன பண்ணிருக்கோம், பசங்களோட உயிரை தானே அவர் காப்பாத்தினாருன்றாங்க. இப்ப வெளியே விட முடியாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. எவ்வளவோ பேசி பாக்குறாங்க, முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சிவா டாடி வெளியே எடுப்பாங்க, நீ கவலைப்படாதுன்றாங்க. டாடி நீங்க போயிட்டு வாங்க, சிவா கிட்ட பேசிட்டு இருக்க, யாரும் பேசக்கூடாதுமா, பேச அலோடு இல்லைன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சிவா கவலைப்படாது சரியா, கண்டிப்பா எப்படியாச்சும் வெளியே கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சிவாவை பாக்குறதுக்காக ரொம்பவே பதறி அடிச்சுட்டு வராங்க. சிந்து இருந்துட்டு உடனே வந்து டாக்டர் உனக்கு என்னாச்சு அப்படின்றாங்க. உன்னை இந்த நிலைமையில ஆளாக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஏமா யார் பண்ணி இப்படி கத்திக்கிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போ, இவருடைய பொண்டாட்டி நானே அப்படின்றாங்க. என்னமா சொல்லிக்கிட்டு இருக்க, ஆமான்றாங்க. அவர் பல பேரோட உயிரை காப்பாத்திருக்காரு, ஆனால் நீங்க என்னன்னா அவர் இந்த அளவுக்கு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சிந்து எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், ரொம்ப நல்ல மாதிரி நடிக்காத, ஃபர்ஸ்ட் இங்கேருந்து பொண்ணு சிவா பயங்கரமா திட்டிடுறாங்க. அதுக்கப்புறமா சிந்து வெளியே வந்து கண்டிப்பா வந்து நான் சிவாவை வெளியே எடுப்பேன்னு சொல்லிட்டு ஸ்கூல் பசங்க எல்லாருமே கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து ஸ்கூல் பசங்க வச்சு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிவாவை விடுதலை செய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போராட்டம் பண்றாங்க. போராட்டம் பண்றதுல நம்மளுடைய சிவாவை வெளியே விட போறாங்களா இல்ல வெளியே விடாத சிவாவை ஜெயிலே போட்டு வைக்க போறாங்களான்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.